ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி உருத்திரராசன். நல்லூர் புனித பூமியில் உள்ள அசைவ உணவகம் தரப்பில் சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி கண்டனம் வெளியிட்டுள்ளார். சைவமும் தமிழும் சிறப்புற்ற கந்தபுராண கலாச்சாரத்தை சீரழிக்கும் வகையில் உள்ள அசைவ உணவகம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் வலியுறுத்தியுள்ளார். ஓம் தொலைக்காட்சி டான் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். சைவமும் தமிழும் சிறந்து விளங்குகின்ற கந்தபுராண கலாச்சாரத்தில் கூடியதாகிய நல்லூர் என்கின்ற புண்ணிய பூமியிலே அண்மையிலே அசைவ உணவகம் அமைக்கப்பட்டிருப்பதை சர்வதேச இந்து மத குருபீடமும் வன்மையாக கண்டிக்கின்றது. சைவம் வளர்த்த தமிழை சிறந்த முறையிலே வளர்த்து வந்த ஆறுமுக நாவலர்கள் வாழ்ந்த இடம் கந்தபுராண கலாச்சாரத்தோடு கூடியது இந்த நல்லூர் என்கின்ற புண்ணிய பூமி. இந்த நல்லூர் பதியிலே இவ்வாறு இந்த அசைவ உணவகம் அமைக்கப்பட்டிருப்பதை முன்னிட்டு பல்வேறு சமய நிறுவனங்கள், ஆதீனங்கள், சைவ பெரியார்கள், நலம் விரும்பிகள் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த காரியங்களை மாநகர சபை, யாழ் மாநகர சபை அவருடைய ஆணையாளர் அவர்கள் இதை தங்களுக்கு தெரியாது என்றும் இது விடயமாக அவர்கள் அனுமதி பெறவில்லை, பெற வேண்டும் என்றும் கூறியிருப்பதாகவும் அறிகின்றோம். இது எவ்வாறு இருக்கின்ற பொழுதிலும் இந்த புனிதம் நிறைந்த புண்ணிய பூமியாகிய நல்லூர் மண்ணிலே எந்தவிதமான இவ்வாறான அசைவ உணவகங்களும் அமைக்கக்கூடாது. அதற்காக முன்னின்று போராடுகின்ற அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறிக்கொண்டு இந்த அசைவ உணவகத்தை உடனடியாக அகற்றுவதற்கு மேதகு ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனை மாநகர சபைக்கு தெரிவித்து உடனடியாக அந்த இடத்திலிருந்து இந்த அசைவ உணவகம் அகற்றப்பட வேண்டும். இது புண்ணிய பூமி, இது கந்தபுராண கலாச்சாரத்தை சீரழிக்கின்ற வகையிலே இவ்வாறு அசைவ உணவகம் அமைக்கப்பட்டிருப்பதனை வன்மையாக சர்வதேச இந்து மத குருபீடமும் கண்டித்து இதன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதிக்கும் பிரதமர் அவர்களுக்கும் தெரிவித்து இந்த அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றதாம். தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.